விஜய் செய்வது சரியா? அரசியல் அப்பாற்பட்டு நம்ம இப்ப பேசுவோம். ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், இபிஎஸ் சாரா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், சீமான் சாரா இருக்கட்டும், இவங்கலாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 இடத்துக்கு மேல பிரச்சாரம் பண்ணி, அவங்க ஆதரவு அதாவது அவங்களுக்கு யாருக்கு எந்த கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமோ அவங்களுக்கு தெரிவிச்சு பரப்புரை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தமிழக வெற்றித் தலைவர் விஜய் வந்து ஒரு நாள் பண்ணாருன்னா, 4 நாள் லீவ் எடுத்துக்கிறாரு. தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி குடுத்தும், இவங்க வந்து அந்த பரப்புரைய வந்து ரத்து செய்றாங்க. அப்புறம் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் நசுக்குது, எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் விதிமுறை வகுக்குது அப்படின்னு ஆதவர்ஜுன வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. அவங்க சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல போய் பேச பாருங்க. சும்மா நீங்களே ரத்து பண்ணிட்டு, அப்புறம் இதெல்லாம் கரெக்டாவா இருக்கு? நீங்களே சொல்லுங்க. அவங்கள மாரி நீங்களும் போய் பேசுங்கன்னு தான் சொல்றேன். கேட்டா எங்களுக்கு கூட்டம் கூடுது. எல்லாருக்கும் கூட தாங்க செய்யுது. நீங்க போய் பேசி உங்க வாக்க சேகரிங்க. சும்மா குடுக்குற எப்பயாவது குடுக்குறாங்க. அது குடுக்கும்போது இத்தன நொட்டை சொல்றீங்க. சரி அதெல்லாம் சரி இப்போ நொட்டை சொல்லிட்டு பண்றீங்களான்னா, பண்றதில்ல. அன்னைக்கு லீவ் விட்றது. என்னதான் பண்ணவோ!